வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆமென். கர்த்தர் ஆமென் சொல்லலாமா? நம்மை தேவன் கனப்படுத்துகிறார். இந்த மாதத்துல தேவன் நமக்கு கனத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹalleluya சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு போதுமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. சரி, இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அருமை, என் பார்வையில நீ அருமையா இருக்கிற. அப்போ அதனால நான் உன்னை என்ன பண்றேன்னா, உன்னை கனப்படுத்துகிறேன். சரி, இந்த அருமை அப்படின்னா என்னன்னாக்கா, நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்ற ரத்த வசனத்தை சொல்ற, நானும் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னா நானும் உன்னை. அப்போ இந்த அருமை அப்படின்னா என்ன சொல்றாருனாக்கா, நாம் ஆண்டவரை சிநேகித்திருக்கிறோம், ஆண்டவர் மேல அன்பு செலுத்தியிருக்கிறோம், விசுவாசத்துல அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நல்லா கவனிங்களேன். நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிற. நானும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னை சிநேகித்தாய், நானும் உன்னை சிநேகிக்கிறேன். நீ என்னை கனப்படுத்தினாய், நீ என்னை மகிமைப்படுத்தினாய். இந்த மாய உலகத்துல நானே தேவன் என்று நீ என்னை மகிமைப்படுத்தினாய். அதனால இப்ப நானும் உன்னை என்ன செய்றேன்? மகிமைப்படுத்துகிறேன், கனப்படுத்துகிறேன். அப்போ இந்த அருமை என்பது அர்த்தம் என்னன்னா, நாம் அவரை சிநேகித்திருக்கிறோம். ஆமென். அவரை நாம் நேசித்திருக்கிறோம். அவரை காணாதிருந்தும் அவர்கள் அன்பு கூர்ந்திருக்கிறோம். அவரை நாம தரிசியாமல் இருந்தும் அவரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று பேதுரு தம்முடைய நிருபத்தில் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய மகிமையான விசுவாசத்தை வெளிப்படுத்தின உன்னை நான் கனப்படுத்துவேன். ஆமெனா? நல்லா கவனிங்க. எப்படி நாம அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறோம்னா, ஆதலால் உனக்கு பதிலாக நம்மையே நாம விட்டு கொடுத்துட்டோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அந்த சுய பெருமை இருக்குது, தற்பெருமை, சுய நீதி இருக்குது. சுய நீதி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீதி இருக்கு, சுய நீதி. ஆனா அந்த நீதியை எல்லாம் நாம் நிர்மூலமாக்கிவிட்டு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பெரியவர் என்று சொல்லி இந்த மாய உலகத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி இருக்கிறோம். எத்தனை நாள் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு மற்ற புரத மதஸ்தரெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, கண்களில விக்கிரகங்களை, அந்த கடவுளை பார்க்கிறேன்னு சொல்லி போவாங்க. அவங்க வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஆனால் நாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உற்சாகத்தோட பலத்தோட அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு, எனக்காக உன் உயிரையே கொடுத்தியே, எனக்காக. அதாவது ரொம்ப சிம்பிளா ரத்த சாட்சியா ஒருத்தனை நம்மளை வெட்டி சாகடிச்சு குத்தி கொலை பண்ணி சாகடிக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனா நம்முடைய மனசெல்லாம் உடைஞ்சி, உள்ளமெல்லாம் நொறுங்கி, நம்மளை அவமானப்படுத்தி, நிந்தைக்கு உட்படுத்தி, நம்மளை ஜனங்களை தூஷிக்கும் போது, இல்ல என் இயேசு ராஜாவே பெரியவர், ஆமெனா, அவரே துதிக்கு பாத்திரர், எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்மளை வெறுமையாக்கி நம்முடைய ஜீவனையே கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆமெனா. அப்ப தேவன் இதை பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை பார்த்தார். நீ என் பார்வைக்கு அருமை. இந்த அருமை அப்படின்னாலே சிநேகம், அந்த நேசம். அருமை என்றாலே விசுவாசம், அருமை என்றாலே அந்த ஜீவன் உட்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல மணவாட்டி ஆகிய சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அப்பனா அவரே எனக்கு அருமையானவர். அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. இந்த மாம்சத்தை நாம் ஜெயம் கொண்டு, ஏனென்றால் என் தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படியானால் மாம்சம் பலியாக வேண்டுமே தவிர மாம்சத்துக்கு மகிமை கிடையாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, ஆவியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு
என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மரித்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெரிந்தார் என்று சொல்லி அவரை விசுவாசித்திருக்கிறோமே, இவரே என் சிநேகிதர், இவரே எனக்கு அருமையானவர். அருமை என்றாலே ஜீவனுக்கு உட்பட்டவர், அவரே என் ஜீவனானவர் என்று ஏனென்றால் இங்கே மணவாட்டி சொல்கிறார், அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறதாம், அவருடைய வசனம் எனக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? எத்தனையோ தரம் நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய சிநேகிதர் வட்டாரத்துல அல்லது வேலை ஸ்தலங்களில ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வரும்போது நம்மளை எப்படி எல்லாம் கனவீனப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அல்லேலூயா கொண்டு போயிட்டியா, அதுவும் அந்த சர்ச்சைக்கு போயிட்டியா, அங்க போனா இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதெல்லாம் உபதேசம் கொடுப்பாங்களே அப்படிலாம் சொல்லி நம்மளை அவமானப்படுத்தி நம்ம சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நம்ம எவ்வளவு வெட்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு, என் இயேசுவே பெரியவர், காரணம் அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. ஆமென். அதனால அவரை நோக்கி பார்த்து, இவரே எனக்கு அருமையானவர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்று தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றும் இல்லை. ஆக அந்த அருமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை சிநேகித்து எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நானும் அவரை சிநேகித்து என் ஜீவனை இந்த பூமியில ஒன்றுமில்லை என்று சொல்லி என் ஜீவனை நான் அற்பமாக எண்ணி என் இயேசு கிறிஸ்துவே பெரியவர் என்று நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஆமெனா? அதனால கர்த்தர் பார்த்தாரு, என்ன நீ கனம் பண்ண, என்ன நீ மகிமைப்படுத்தின, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். என் பார்வையில நீ அருமையா இருக்கிறபடியால் நீ கனம் பெற்றிருக்கிறாய், நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு என்ன குமாரனா? அருமை. அப்புறம் எனக்கு பிரியமான, சொல்லுங்க, எனக்கு பிரியமானவன், அவன் எனக்கு ஜீவனானவன், அவன் என்னுடைய சிநேகிதன். தொடர்ந்து வாசிக்கலாம். அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனத்துக்காக நிற்கும் போது, ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரோ, ஆண்டவரே நீங்க தூரம் போயிட்டீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சோதனைக்கு மத்தியில என் இயேசுவே பெரியவர், அவரே ராஜாதி ராஜா என்று சொல்லி உயர்த்தி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் உள்ளம் கொதிக்குது. எத்தனையோ நிந்தையை சுமந்தாய், உன் இருதயம் உடைக்கப்பட்டது, உன்னுடைய இருதயம் அப்படியே வேதனையில தோண்டு கொண்டிருந்தது. காரணம் என்ன? நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது நிமித்தம் எத்தனையோ உபத்திரத்தை அனுபவித்தோம். ஆமெனா? ஆமெனா இல்லையா? சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், மற்ற ஜனங்கள், நம்மளை பார்க்கிறவங்க எல்லாருமே நம்மை பார்த்து ஏளனமாய் பார்த்தார்கள். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்துல உனக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த நேரத்துல நீ எப்படி எல்லாம் நொறுக்கப்பட்டு இருந்தியோ, உன்னை நான் பார்த்தேன், என் உனக்காக என் உள்ளம் கொதிக்குது. ஆமென். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆமெனா? நான் உன்னை கனப்படுத்துவேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவரே எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நல்லா ஒரு மண் ஆண்டவரே, நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்கள் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தின அந்த எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்ததுனால சொல்றாரு, நான் உங்களை உருக்கமா இரக்கமா இறங்குவேன். என்னுடைய அந்த உருக்கம் இரக்கம் என்பது ஜீவன் சம்பந்தப்பட்டது. அது ஒரு தாய் அன்பு, அது ஒரு தகப்பனுடைய அன்பு, அது போல்வே சுமக்கிற அன்பு. ஆக இந்த உருக்க இரக்கம் என்பது, அந்த அருமை என்பது, அது ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்களேன். ரூத்தின் சரித்திர புத்தகத்தை வாசிக்கும் போது, நகோமி கணவனற்று பிள்ளைகளற்று வாழ்க்கையை தொலைந்து போன நேரத்துல ரூத் மாத்திரம் நகோமியை தன்னுடைய ஜீவனில் சிநேகித்து தன்னுடைய உயிரில கலந்து, உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நீ எங்கே மறிக்கிறீ அங்க நான் மறிப்பேன், இதை பத்தி நீ பேச அவங்க முடிச்சிட்டாங்க. அம்மா அந்த காரியத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ அவர்கள் மறித்து போன அந்த நகோமியுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை, எலிமெலேக்குடைய குடும்ப வாழ்க்கையை ரூத்தின் மூலமாய் துளிர்க்க செய்த மகிமையின் தேவன் இப்ப ரூத்தை பார்த்து ஓபேத் பிறந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் ஓபேத் பிறந்ததும் ஜனங்கள் எப்படி வாழ்த்துகிறார்கள். ரூத்தின் சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும் வேகமாய், அதுல 15ஆம் வசனமா 8 வாசிக்க பண்ணலாம். ரூத்தின் சரித்திர புத்தகம் 4. அவனும் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும்
நல்லா கவனிங்க. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடுத்த வாசி போகலாம். உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கிலும், நல்லா கவனிங்க, உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உனக்கு ரூத் எப்படி இருக்கிறாங்க? 7 குமாரனை பார்க்கிலும் உனக்கு எப்படி இருக்கிறாங்க? சிநேகித்து, இவரே என் சிநேகிதர், இவரே என் நேசர். ஆக இந்த அருமை என்பது சிநேகம். சிநேகம் என்பது ஜீவனையே கொடுப்பது. ரூத் நகோமியை சிநேகித்து ஜீவனையே கொடுத்ததனால அவள் ரூத் அருமையானவள். ஆமென். மணவாட்டி அருமையானவள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே. கரகரத்தை சொல்லுவாங்க. ஆக நீ என் பார்வைக்கு அருமையானவன் அப்படின்னு சொல்றானா, நீ என்னை நேசித்த அந்த நேசம், நான் உன் கையை பிடிச்சு உன்னை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்த போது நீ என்னை நேசித்த அந்த நேசத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையா சொல்ற, நம்ம இருதயத்தினுடைய ஆழ் மனதுல, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாமே எனக்கு நீங்க தான் ஏசப்பான்னு சொல்லி அப்படி சமூகத்தில் நிற்கிற நம்மை நிச்சயமாக தேவன் கனப்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். நாம் பட்ட பிரயாசத்தை எல்லாம் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. குறிப்பாக இந்த ஜீவவாசல் ஜெப வீட்டுல வந்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பேர் உள்ள இருந்தாங்க. இயேசு ராஜாவே நல்லவர், அவரே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, அவரை மகிமைப்படுத்துங்கள், நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை கனப்படுத்துவார், அவருடைய சமூகத்தை கனப்படுத்துவார் என்று சொல்லி எத்தனையோ தடவை நாங்கள் உபதேசித்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வந்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவே நல்லவர், பெரியவர் என்று அவர் சமூகத்தில் இருந்த உங்களை நிச்சயமாக தேவன் கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல எப்படிப்பட்ட கணம் நமக்கு தேவன் கொடுக்கிறார் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்துல அதுல 26வது வாசிக்க பார்க்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், எல்லா 2 கரங்களை வைத்து யாரே சொல்லுங்க போகலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் அவனை என் பிதா கனம் பண்ணுவார். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் கனம். ஏனென்றால் ஏசப்பா சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நீ கனம் பெற்றாய், என் பிதாவை கனப்படுத்த போகிறார். ஆமெனா? எப்படி? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அது என்ன ஒருவனுக்கு ஊழியம் செய்து? அது 24 சொல்ற, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தவையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமெனா? இப்ப கோதுமை மணிகளாய் நாம் இயேசு கிறிஸ்து செத்தாரு, நான் அவரோடு செத்து போயிட்ட, மகிமையெல்லாம் அவருக்கே. ஆமெனா? நல்லா கவனிங்க. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் அப்படின்னா என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்றது, டிராக்ஸ் கொடுக்கிறது, போயிட்டு வந்து நல்லா இந்த வேலை அந்த அதெல்லாம் செய்யணும். ஆனால் எதனுடைய அடிப்படையில் செய்யணும்னா நம்முடைய உயிரை அவர் கொடுத்துட்டு, இயேசுக்கு செத்துட்டாரு, நான் செத்துட்டேன், அதான் எனக்கு ஊழியம் செய்வது, எனக்கு ஊழியம் செய்கிறவன். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு அந்த கேடு சிலுவை மரித்தார், நானும் அவரோடு கூட மரித்தேன். நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் உயர்த்தப்பட்டவர், எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் தரிக்கப்பட்டவர், தேவனாலே கனத்தை பெற்றவர், அவர் தேவனுடைய வலது பாசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் என்று சொல்லி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவருடைய மரணத்துக்கு நான் சாட்சியாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தது என் பாவத்துக்காக, அவர் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, யார் யாரெல்லாம் நம்மை ஒன்றுமில்லை என்று சொல்லி ராஜாவை மகிமைப்படுத்தி இருக்கிறோமோ அவர்களை பிதாவாகிய தேவன், அதரிசனமானவர், ஆவியாயிருக்கிற அந்த தேவன் நம்மை கனப்படுத்துவாரா? அது எவ்வளவு பெரிய கனம் இருக்கும். உங்க அன்பாய் சொல்றேன், இன்னைக்கு மனுஷன் மத்தியில நீ வெட்கப்பட்டிருக்கலாம், தலை குனிஞ்சிருக்கலாம், நம்மளை கேவலப்படுத்தி இருக்கலாம். நீ என்ன அந்த சர்ச்சைக்கு போற, நீ என்ன வசனம் போய் நிக்கிற, நீ என்ன எல்லாம் மத்த கிறிஸ்தவங்களா இல்லையா, நீ மட்டும் என்ன புதுசா போயிட்டு எப்ப பார்த்தாலும் வசனம் போய் நிக்கிற சொல்லி நம்மளை ஒரு மாதிரி கனவீனப்படுத்திருக்கலாம், நிந்தித்து இருக்கலாம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற ஊழியம். ஆமெனா? நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்து
இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அதுக்கு தான் நாம கோதுமை மண்ணிலிருந்து செத்தோம், நிலத்தில் இருந்து செத்தோம். அதனால தேவன் சொல்றாரு, நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறார், ஆதலால் உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். ஆமெனா? ஆக ஒரே வார்த்தையில சொன்னா விசுவாசம். ஆமெனா? என்னது? விசுவாசம். விசுவாசத்தின் கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆக இயேசு ராஜாவே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. அப்ப சிலுவையில் மரித்தாரே என் பாவத்துக்காக. ஆமெனா? ராஜா கணம் பண்ணுகிற மனிதனை எப்படி கணம் பண்ண வேண்டும்? ஆமென். அகாஸ்வேரு ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறார், ராஜா கணம் பண்ணுகிற மனிதனை எப்படி கணம் பண்ண வேண்டும்? ஏனென்றால் ஒரு நாள் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. இந்த அகாஸ்வேரு ராஜா ராஜாதி ராஜா, 127 தேசங்களை அரசாளுகிற ராஜாதி ராஜா அகாஸ்வேரு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரலப்ப கால வர்த்தமானங்கள் எடுத்து வாசிக்கும் போது அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்யும்படியாய் 2 பிரதானிகள், வாசலை காக்கிற டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய, மிலிட்டரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய தளபதிகள் அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்யும்படிக்கு திட்டம் தீட்டினார்கள். அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய் இதை கேட்டு, அவர் ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ராஜாதி ராஜா, அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அதனால அவர் சாகக்கூடாது. தன்னுடைய ஜீவனை நல்லா கவனிங்க, ராஜாதி ராஜாவையே கொலை செய்ய திட்டம் தீட்டுகிற இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிகள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில இந்த சத்தியத்தை நாம ஏற்கனவே தெளிவா தியானம் செஞ்சுட்டோம். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆமெனா? இப்ப என்ன தெரியுமா? இவர் ராஜா இல்லை என்று உலகம் சொல்லும். ஆமெனா? இவர் ராஜா இல்லை என்று உலகம் சொல்லும். ஆனால் மொர்தெகாயாகிய நான் சொல்லுவேன், அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆதலால் அவர் என்றென்றைக்கும் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி நான் சபைக்கு அறிவிப்பேன். அவர் போய் எஸ்தருக்கு அறிவித்தார், எஸ்தர் போய் ராஜாவுக்கு அறிவித்தார். அங்கே விசாரணை செய்த போது அது மெய்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தூக்கிடப்பட்டார்கள். இங்கே இந்த மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்படாமல் போயிருந்தது. அந்த மொர்தெகாயை உயர்த்தாமல் கனப்படுத்தாமல் இருந்தது. அப்ப அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னதும் கால வர்த்தமானத்தில் வாசிக்கும் போது இந்த மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா? ஏனென்றால் நானே ராஜாதி ராஜா என்று இந்த மொர்தெகாய் விசுவாசித்திருக்கிறானே. ஆமென் சொல்லுவோமா? மொர்தெகாய் என்று சொன்னால் லிட்டில் மேன் என்றார். ஆமெனா? எளியவன், சின்னவன் என்ற அர்த்தம். நம்ம எல்லாம் நம்மளை தாழ்த்தி, அதான் நான் சொல்லியிருக்கிறேன், மொர்தெகாயாக நாம் அரண்மனை வாசல்ல, ஏனென்றால் அரண்மனை வாசல்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்கன்னா நியாயாதிபதிகள், மூப்பர்கள் தான் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருப்பார்கள். நாம் தான் நீதி உள்ளவர்கள். இந்த நீதி உள்ளவர்களாகிய நாம் நீதியின்படியே மகிமையெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமெனா? என் ராஜா என்றென்றைக்கும் சிங்காசனத்திலே ஆளுகை செய்கிறவர், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர், அவர் எப்போதுமே திராட்சரசத்தை குடித்துக் கொண்டிருக்கிறவர். திராட்சரசம் என்பது துதி, உயிர்த்தெழுந்த மகிமை. ஆக அவர் என்றென்றைக்கும் துதிக்கு பாத்திரர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சுருக்கமாக எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானத்தில் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு பிக்தான் தேரேஸ் என்கின்ற ஸ்பிரிட், இந்த ஆவிகள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள். இவைகள் இயேசுனா தெய்வம் இல்லை. நம்ம எத்தனை பேர் வாக்குவாதம் பண்ணாங்க. ஆமெனா? ஆமெனா? நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்ம நெருங்கி இருக்கிற, மாம்சத்தின்படி நெருங்கி இருக்கிற நண்பர்கள், இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் பயங்கர திட்டம் கொண்டு நம்மளை பின்மாற்றத்துக்கு போகக்கூடிய இந்த ஆவிகள் பயங்கரமான வேலைகள் செய்தது. ஆனால் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருந்த மொர்தெகாய், அரண்மனை வாசலில் நியாயாதிபதிகள் உட்கார்ந்து இருப்பார்கள், நாம் நீதி உள்ளவர்கள். ஆமெனா? அப்ப நாம் என்ன செய்வோம்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அகாஸ்வேரு, அவர் ராஜாதி ராஜா, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் நித்திய ராஜா, அவர் பிதாவாகிய உயர்த்தப்பட்டவர் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? சபையிலே வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆமெனா? அப்படியானால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தின நாம் எப்பெல்லாம் சபைக்கு வந்து கையை தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி இந்த உலகத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியுள்ள ஜீவியத்தை நாம் செய்தோமே, அவைகள் எல்லாம் வர்த்தமானம் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய ஜீவனையும் பாராமல், நம்முடைய ஜீவனையும் பாராமல் ராஜாவுக்கே எதிராக நிக்கிறனா எப்படிப்பட்ட கொடுமையான ஆட்களா இருக்கிறோம் பாத்துங்க. ஆனா நீ எல்லாம் எனக்கு எம்மாக்கிறா போடான்னு சொல்லிட்டு, ஏனென்றால் இந்த மொர்தெகாய்க்குள்ள அவர் என் எஜமான், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அகாஸ்வேரு வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள இயேசுராஜன். இந்த இயேசுராஜன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே நீதி உள்ள நியாயாதிபதி, அவரே என்றென்றைக்கும் இந்த பூமியை ஆளுகை செய்கிற மகிமையின் கர்த்தர். ஆமெனா? இந்த மொர்தெகாய் தன் எஜமானை காப்பாற்றினார். ஆமெனா? தன் எஜமான் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் பலனை புசிப்பான். விசுவாசிப்பான். நீதிமொழிகள் 27:18. நீதிமொழி 27:18. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். கரங்களை விட்டு சொல்லுவோமா? கனமடைவான். என் எஜமானின் இயேசுராஜன். ஆமெனா? என் எஜமானின் இயேசுராஜன் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அடிக்கப்பட்டதுனால தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. எல்லாம் இயேசுவே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம். ஆமெனா? எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் மீட்கப்பட முடியும். ஆக தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் அவரை காத்தோம். ஆமென். நம்ம பரலோகம் எப்படி பார்க்கணும் பாருங்க. என்னது? நாம இயேசுவை காத்தோமா? ஆமா. மறுபடியும் வசந்த வாசி. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் தன் எஜமானை இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்தை, இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி அந்த நாமத்துக்கு எந்த ஒரு அசுத்தமும் அந்தகாரமும் வராதபடிக்கு அவருடைய நாமத்துக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி இருந்த நம்மை அவர் கனப்படுத்துகிறார். இப்பொழுது அகாஸ்வேரு ராஜா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம் 5ஆம் வசனத்துல. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும். ஆமென் சொல்லுங்க. இதற்காக என்னை காக்க, என் ராஜ்யத்தை காக்க சத்தியத்தை அறிந்த அருமையான விசுவாசத்தை பெற்ற இந்த மொர்தெகாய், அருமையான விசுவாசத்தை பெற்ற விசுவாசியே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமாக இந்த அருமை அது ஜீவனை உட்பட்டது, அது நேசத்திலே கலந்தது. நேசம் மரணத்தை போல வலிது, அது பாரத்தை போல கொடிது. அப்படிப்பட்ட நேச வைராக்கியம் தண்ணீர்களும் வெள்ளங்களும் இந்த நேசத்தை அவிக்க முடியாது. இது மனவாட்டியினுடைய நேசம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 பேர் 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல, இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை கரங்களை உயர்த்தி. பெற்றவர்கள். என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசம். அப்படியே அந்த அருமைன்றாரே ஒரே வார்த்தையில விசுவாசம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அருமையில கபடமற்ற நேசம், தன் இருதயத்தையே முழுவதுமாய் தன் ஜீவனை கொடுத்து நேசிக்கிற அந்த நேசம், அந்த அருமை, அது தியாகம். ரூத்தின் தியாகம் 7 குமாரை பார்க்கிலும் அருமையான நேசம். ஆக மொர்தெகாயுடைய நேசம், இவரே ராஜாதி ராஜா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. ஆதலால் இந்த மொர்தெகாய் கனமடைய வேண்டும். இந்த மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க. இந்த நேரத்துல மொர்தெகாய்க்கு விரோதமாக துஷ்ட ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை உண்டு பண்ணி ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்க வரான் மொர்தெகாயை தூக்கி போறதுக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த ஆமான் எப்படிப்பட்டவன்? அமலேக்கியன். இந்த அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராகவே செயல்படக்கூடியவன். இந்த அமலேக்கு எப்படிப்பட்டவன் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து அப்பதான் செங்கடலை பிடித்து வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார்கள். எங்கேயோ இருக்கிற இந்த அமலேக்கியன் இவன் கானான் தேசத்துக்கு போறாங்க. ஆனால் கானான் தேசத்துக்கும் அமலேக்கியனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் தேவ ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராகவே செயல்படக்கூடியவன் தான் இந்த அமலேக்கு. இந்த அமலேக்கின் ஆவியை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். சொல்லுவோமா? இந்த துஷ்ட ஆமான்
ஆகாகியன். ஆகாக் என்றால் அமலேக்கியனுடைய ராஜா. எப்படி எகிப்தின் ராஜாவை பார்வோன்னு சொல்லுவார்களோ அதே போல அமலேக்கின் ராஜாவை ஆகாக் என்று சொல்லுவார்கள். இந்த ஆகாகியனாகிய துஷ்ட ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு 50 முழ தூக்கு மரத்தை உண்டு பண்ணிட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்க வரான் மொர்தெகாயை தூக்கு போறது. ஆனால் அகாஸ்வேரு ராஜா நீதி உள்ளவர். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற சிங்காசனம். அவரை உயர்த்தின அந்த எஜமானை உயர்த்தின இந்த பணிவிடைக்காரன், இந்த லிட்டில் மேன், இந்த மொர்தெகாய்க்கு அவர் கனத்தை கொடுக்கிறார். ஆமென். எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவமானப்பட்டீங்க, ஏசப்பா நாமத்தின் நிமித்தம் நீங்க அவமானப்பட்டீங்க, எல்லாத்துக்கும் தேவன் சேர்த்து பலன் கொடுக்கிறார். ஆமெனா? எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? பயங்கர பல்கா வருது, கவனமா இருக்கு. ஆமென். இது துஷ்ட ஆமான் உள்ள வரான். அகாஸ்வேரு பார்த்து கேட்கிறாரு, ஏய் வாசல்ல யாரோ வந்துக்கிறாங்க தெரியுது. யார் வந்திருக்கு? ஆமான் வந்துக்கிறான். ஆமான் எதுக்கு வந்துக்கிறான்? இவனுக்கு விரோதமா பேச வந்திருக்கிறான். தேவன் காரியத்தை மாறுதலை செய்கிற தேவன் கரங்களை தட்டி நாமத்தை வெளிப்படுத்துவார். ஏனென்றால் காரியங்களை மாறுதல் செய்கிற தேவன் அவருடைய சமூகத்தில் நம்மை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்த அனைவரையும் கனப்படுத்தி உயர்த்த வல்லமை உடையவர். நம்ம நேரம் கொஞ்சம் வேகமா வாசிக்க போறோம். வாசிக்க போறலாம். மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று நல்லா கவனிக்கணும். மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று பிளானோட பிசாசு எத்தனையோ தடவை உன்னை அழிச்சிடலாம், உன் குடும்பத்தை அழிச்சிடலாம், உன் சமாதானத்தை குலைக்கலாம். இந்த அமலேக்கின் ஆவி சமாதானத்தை குலைக்க வரும் உள்ள. இந்த அமலேக்கின் ஆவி தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக செயல்படுகிற ஆவி. இவங்க பக்கா பிளான் போட்டு வந்துக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், இதுக்கு மேல இந்த அமலேக்கினை விட்டா வேலைக்கு ஆகாது. மொர்தெகாய், உன் உயிரை கொடுத்து என்னை நேசித்தாய், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஆதலால் இன்றைக்கு என்ன செய்கிறேன்? நமக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமான் உள்ளே வந்தபோது அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கனம் பண்ணுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், நான் செத்துட்டேன். என் தாயார் யார்? என் சகோதரர் யார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் என் சகோதரரும் என் சகோதரரும் இருக்கிறார்கள். இதுவே கிறிஸ்தேசுவுக்கு ஊழியம் செய்வது. நான் அல்ல, என் கிறிஸ்துவை அவருடைய வசனத்துக்கு சாட்சிகள் என்றோம். அப்படியானால் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று மொர்தெகாய் ஆமான கேட்டபோது அவன் நினைச்சிட்டான், ஆஹா சிங்காசனம் இப்ப நமக்கு வந்துருச்சு. என்ன சொல்றான் பிளானு? அதான் கவனிக்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அவன் நினைச்சு இருக்கிறான். ஆனா ராஜா மனசுல நீ நான் தான் இருக்கிறோம். ஆமேனா? யாரெல்லாம் அவரை அருமையாய் நேசித்தோமோ, அருமையா அவரை மகிமைப்படுத்தினோமோ அவர்களே இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். நல்லா கவனிக்கணும். இந்த ஆமான் என்பவன் ஒரு நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை வாழ்கிறவன் அல்ல. ஏனென்றால் அவன் காவல் பிரதானியா இருக்கிறான். அரண்மனை வாசலை காக்கிற பிரதானி. அவன் லா தெரியணும். நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் கனம் பண்ணுகிற அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும்? ராஜாவுடைய வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவுடைய சிரசில் வைக்கப்படுகிற கிரீடம். அல்லேலூயா. இது அந்த மனிதனை கனப்படுத்தி அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. ராஜாவுடைய வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவுடைய கிரீடம், இதை சூட்டப்பட்டு அலங்கரிச்ச பின் அந்த குதிரையில ஏற்றி ராஜாவுடைய வலது கையா இருக்கிற பிரதானி என்ன செய்யணும்? அந்த குதிரையில ஏற்றி கொண்டு போய் ஊர்வலம் வந்து, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் சொல்லி அவனை பார்த்து அந்த பேரை சொல்லி மொர்தெகாய், இந்த மொர்தெகாயை ராஜா கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி உயர்த்தப்பட வேண்டுமா? எல்லாரும் சொல்லுவோமா? வஸ்திரம் என்பது நீதியின் வஸ்திரம். ஆமெனா? நாம் நீதி உள்ளவராக இருக்கும் பொழுது பாவம் அறியாத அவரை நமக்கு அவர் பாவமாக்கினார். ஆமெனா? அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
கொடுக்கிறார். அந்த வஸ்திரம் அதிகாரத்தின் வஸ்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நீதியையே, அவரே தேவகுமாரன், அவரே நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து முடித்த தேவாதி தேவன், அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு எவ்வளவு நிந்தையை அனுபவிச்சு அவரே ராஜாதி ராஜா என்று நீங்கள் உயர்த்தினீர்களோ, அவருடைய நீதியை உனக்கு கொடுத்து விட்டார். ஆமென். இனி பிதா உன்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்னா, உன்னை பாவியா இல்ல, பூரணமாய் சகல பரிபூரணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது. ஆக அவருடைய நீதியை உனக்கு கொடுத்திருக்கிறார். ராஜா ஏறுகிற குதிரை, குதிரை என்பது வல்லமை. ஹல்லேலூயா. பராக்கிரமம். ஆமென் சொல்லுவோமா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராவே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். குதிரை என்பது எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாவாக கனப்படுத்துகிறார். ஆமென். அவருடைய சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடி, அந்த கிரீடத்தை எடுத்து மேல வைக்கிற கிரீடம் என்பது மகிமை. அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷம். இங்கே தாவீது மோவாபியர்களோட கூட யுத்தம் பண்ணி அந்த மோவாபின் ராஜாவின் சிரசிலே கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து பொன்னாய் இருந்தது. ஒரு தாலந்து என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம். அவர் உலக தோற்றத்துக்கு அளிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆக இந்த கிரீடத்தில் தரிப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நீதி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அங்க யாக்கோபு யோவானுடைய தாயார் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல நீ என்னுடைய 2 பிள்ளைகளும் உடைய வலது பக்கத்துல வந்து இடது பக்கத்துல உட்காரணும் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்பாரு, அம்மா நான் பெரும் ஸ்தானத்தையும் நான் பெறுகிற அந்த ஒரு ஒரு நிலையை நீங்க பெற முடியுமா அப்படி கேட்கும்போது அந்த யாக்கோபுடைய தாயார் சொல்றாங்க, ஆமா பெற முடியும். ஆமென். நம்ம சொல்றாங்க பெற முடியும், உங்க ஸ்தானத்தை நீங்க பெற முடியும். அதுதான் தேவன் நம்மேல் வைத்த மாபெரும் இரக்கம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கனப்படுத்துகிறார். சீக்கிரமாய் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஆக அவருடைய குதிரை மேலே ஏற்றி இதோ ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். ஆமென். நான் அவன் தேவனா இருக்கிற குமாரனா இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயரை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன். ஆமெனா. பரலோக ராஜ்யத்துல அந்த மகிமையில இந்த பூமியிலும் நம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறார். அவருடைய வருகையில் நம் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் நின்று அங்க ராஜாதி ராஜா இயேசு நிற்கும் போது இயேசு ராஜாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை கனப்படுத்துவார். எல்லாருக்கும் நம்ம மகிமைப்படுத்துவார். பிதாவாகிய தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் தேவன் நம்மை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவேன். கனம் பெற்றாய். ஆமெனா. ஏன்? உன் ஜீவனை கொடுத்த, உன்னையே நீ கொடுத்த, உனக்கு பதிலாக மனிதர்களையும் உன் ஜீவனுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டத்தை நான் கொடுப்பேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற. எல்லா கூட்டங்களும் வரும், ஜனங்கள் வருவாங்க, உன்னை நான் மகிமைப்படுத்தி உன்னை கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். ஆமெனா. மொர்தெகாய்க்கு அப்படியே செய்யப்பட்டது. அப்படியே மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டார். வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து 10ஆம் வசனம் வாசித்து முடிக்க போறோம். வேக வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் அரண்மனையின் வாசல்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்க? நியாயாதிபதிகள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் நீதி உள்ளவர்கள். ஆமெனா. நீதி உள்ளவர்களாகிய நாம் நீதி உள்ள ராஜாதி ராஜாவாகிய நீதியின்படியே என்றென்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினோம். இந்த அருமையான இந்த விசுவாசத்தை தான் தேவன் பார்த்தார். அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். ஜீவ கிரீடத்தை எடுத்து. ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அதை அந்நாளில் எனக்கு தந்தருளுவார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளில் எனக்கு தருவார் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளில் எனக்கு தருவார். ஆமெனா. அந்த நீதி உள்ள கிரீடம் என்பது நித்திய ஜீவன், மகிமையின் சரீரம், மறுரூப சரீரம். ஆமென் சொல்லுவோமா? அதே போல மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டது. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு கூறினான். கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த ராஜ மேன்மை, இந்த கனத்தை ராஜாதி ராஜாவாகிய அகாஸ்வேராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த மண்ணுலகிலும் கொடுக்கும் கனம்
விண்ணுலகிலும் உனக்கு கனம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற மகிமையின் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய பிரயாசங்களை ஒன்றையும் தவற விடாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய கணக்குல வைத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் பட்ட வேதனைகள், நிந்தனைகள் ஆண்டவர் தகப்பனே எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கிற கனத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நீர் என்னை கனப்படுத்தினீர், என் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துவார். அப்பாவுடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உங்க சர்வ வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பன், நாங்கள் செய்த அந்த ஒவ்வொரு கிரியையும் நீ மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எங்களை பலப்படுத்தி எங்கள் ஜீவனையே ஒப்பு கொடுத்து உமக்கென்று நிற்கும்படி செய்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை கனப்படுத்த உம்மாலே மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. உங்க பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அபிஷேகையும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். தேவ பிரசன்னத்தினாலே அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. என் கர்த்தர் நீங்க மகிமைப்படுத்துங்க. உங்க தெய்வீக சமாதானத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க மாத்திரம் மகிமை ஸ்தோத்திரிங்க மனம் விளங்குவதாக. தேவ பிரசன்ன இந்த பிள்ளைகளை காக்கட்டும். இந்த மாதம் முழுக்க மாத்திரம் அல்ல,